அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே மார்ச் 29ஆம் தேதி இதை செய்யுங்கள். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் வகையில் பார்க்கும்போது மார்ச் 29ஆம் தேதி பல கிரகநிலைகளில் அற்புதமான மாறுதல் ஏற்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை 6 கிரகநிலைகள் ஒன்றாக வலு சேர்க்கின்றன. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு விலகுவதும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணமும் இந்த வேளையில் இந்த நாளில் நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினமும் தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வில் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை இந்த வேளையில் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் இருந்து விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சனி தனஸ்தானத்தில் ராகு வலுவாக வெற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. இந்த வேளையில் சூரியன் வலுவாக தனஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறார். 6இலிருந்து பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வலம் வருகிறார். மேலும் தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெற்ற நிலையில் நீச்சம் பெற்ற அமைப்பிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன். மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் நீச்சம் பெற்ற நிலையில் தனஸ்தானத்தில் இருந்து விலகி வலம் வருகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தில் ஜென்மராசியை விட்டு விலகி நுழைவதோடு மட்டுமல்லாது இதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வர போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பில் மிக சிறப்பான மாறுதல் ஏற்படும் போது நவ கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு அதிரடியான பல வளர்ச்சிக்கான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் தடை தாமதம் அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக முக்கியமான வழிபாடாக பார்க்கக்கூடிய தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும். எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு அன்றைய தினத்தில் பல்வேறு வகையான புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை சிரமங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் உருவாகும். அன்றைய தினத்தில் தவறாமல் அன்னதானம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது 5 வகையான பொருட்களை அன்னதானம் கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஐதீகத்தின்படி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதாக யோகம் உருவாகுவதாக ஐதீகம் எடுத்து காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக அரிசி பருப்பு வெல்லம் நீர் முந்திரி திராட்சை போன்றவற்றையும் ஏலக்காய் போன்றவற்றையும் தானமாக கொடுப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வரும்.
அதோடு மட்டுமல்லாது முன்னோரை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் பித்ரு கர்மா நீங்குங்க. பல்வேறு வகையான தோஷங்கள், பாதிப்புகள், தடைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் அமாவாசை நிகழ்வும் உறுதிப்படுத்துகிறது. அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவையாக இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்க்கும் போது அன்றைய தினத்தில் அமாவாசை தினத்தில் உறுதியாகவே நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, முடியை களைத்து வைக்கக்கூடாது. மேலும் அன்றைய தினத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் குளித்ததற்கு பிறகுதான் மேற்கொள்ள வேண்டும். குளிக்காமல் சமைப்பது உள்ளிட்ட எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. புதிய காரியங்களை துவங்கும் போது அதிக கவனம் தேவை. துவங்காமல் இருப்பது நல்லது. தசாபுத்திகளின் அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது கோலம் போடுதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்னோர்களின் வரவுக்கு தடையாக இருக்கக்கூடிய கோலத்தை நிச்சயமாக அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் போடக்கூடாது. கோலம் போடுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள். அன்றைய தினத்தில் சனி பயிற்சியும் நடைபெற இருப்பதால் உறுதியாகவே அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடங்கள் மறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். மேலும் அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுவதால் சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் இவற்றிற்கு இடையே வரும்போது இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் நிச்சயமாக வெறும் கண்களால் சூரியனை பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும். இந்த தருணத்துல நகத்தை வெட்டுதல் மற்றும் இந்த தருணத்தில் சாப்பிடுதல், சமைத்தல், தண்ணீர் குடித்தல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். கடினமான வேலைகள் செய்வதை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டுங்க. பளு தூக்குதல் போன்றவற்றையை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வெளியில் சுற்றுதலையும் உறுதியாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த அமாவாசை வழிபாட்டையும் சூரிய கிரகணத்தின் போது சரியான முறையில் இருந்தாலே பல நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும். இந்த சூரிய கிரகணத்தின் போது நிச்சயமாக செய்ய வேண்டியவையாக பார்க்கப்படுவது இறை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாங்க. நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பது மகத்தான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும், மாற்றிக் கொடுக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உணவுகளில் துளசியை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். சூரிய கிரகணம் முடிந்ததற்கு பிறகு இயல்பான பணிகளை துவங்கலாங்க. மேலும் இப்படி பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்கள் நடைபெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான காரிய தடையுமின்றி சிக்கலுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும்.